எங்க வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்போம். அது சூப்பரா வருதா அப்படின்றது கண்டிப்பா நம்ம கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இருக்கு. வணக்கமா. வணக்கங்க. உங்க பேரு? என் பேர் ஸ்டெல்லா. சூப்பர். என்ன செஞ்சு காட்ட போறீங்க எங்களுக்கு? உங்களுக்கு சொரா புட்டு செய்ய போறேன். சொரா புட்டு? அதாவது சொரா புட்டு அப்படின்றது எல்லாருக்குமே மீன் சாப்பிட்ற அத்தனை அசைவ பிரியர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான ரெசிபி. சொரா புட்டு இருந்தால் போதும், சாதமே உள்ளார வந்து எவ்வளோ வேணாலும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் சொரா புட்டு ஸ்பெஷலிஸ்டா? அப்படிலாம் இல்லை, நல்லா செய்வீங்க? நல்லா செய்வேன். சரி, ஓகே. உங்களோட பொழுதுபோக்கில் என்னம்மா? பொழுதுபோக்கு சமையல், அப்புறம் டிவி பார்க்குறது, அப்புறம் குழந்தையோட விளையாடுறது. சரி, ஓகே. ஆரம்பிப்போமா? ஆரம்பி. ஏதோ பயந்த மாதிரியே இருக்கீங்களே, நல்லா தைரியமா பேசுங்க. இல்ல, சொரா எப்படி இருக்கும் கம்பீரமா, அந்த மாதிரி நீங்க சொரா புட்டையும் நல்லா கம்பீரமா செய்யணும். சரியா? இந்த சுறா புட்டு செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை? சொரா மீன், தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, சோம்பு நசுக்குனது, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், எண்ணெய், உப்பு. அவ்வளோதானா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணணும். சொரா புட்டு எவ்வளோ நேரத்தில் செஞ்சு கொடுப்பீங்க? ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள குயிக்காக செஞ்சு கொடுத்துருவீங்க. சரி, ஆரம்பிங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை முதல்ல பற்ற வச்சுக்கணும். சரி, நான் அடுப்பு ஆன் பண்ணுன்னு சொன்னேன், ஆன் பண்ணிட்டீங்களே. என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு சரி எண்ணெய் ஊற்றணும். ஓகே. நான் அப்பா இப்படி தான் பயமுறுத்துவேன், பயந்துடாதீங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். சரி, எண்ணெய் காஞ்சோடனே சோம்பும் பூண்டு நசுக்குனதை போட்டு இது பண்ணணும், வதக்கணுமா? வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கினோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் போடவா? வெங்காயம் போதுமா? போதும் போதும் போதும். வெங்காயம் பொண்ணு நேரம் வந்தோடனே அப்புறம் பச்சை மிளகாய் போடணும். சொரா மீன் உடம்புக்கு நல்லது. இந்த குழந்தை பெற்றவங்களுக்குலாம் அந்த சொரா மீன் கொடுப்பாங்க. அது பால் நல்லா இதாகும்னு. அப்புறம் சளி பிடிச்சிருந்தா சொரா மீன் சாப்பிட்றது நல்லது. நல்லதா? நல்லது. ஓ, சளி பிடிச்சா இத்தனை நாளா வந்துட்டு, அதாவது எலும்பு சூப்பு குடிச்சா சளி சரியா போயிடுவாங்க. சொரா மீன் சாப்பிட்டாலும் சரியா போயிடுமா? ஆமாம். சரி, எத்தனை மிளகா போடலாம்? வெட்டி வச்சிருக்கிறத போட்டு. சொரா மீன்ல மெடிசன்லாம் கூட மெடிசன் வேல்யூ இருக்கு. சரி, ஓகே. நீங்க வீட்டில் இந்த மாதிரி நிறைய செய்வீங்களா? நான்வெஜ் செய்வோம். நிறைய செய்வீங்க. ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க. என்ன பண்றாங்க? பொண்ணு டீச்சரா இருக்காங்க, பையன் வேலை பார்க்குறாங்க. ஓகே. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா 2 பேருக்கும்? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். சரி. பையனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. சரி. அவளோட தான் நம்ம பொழுதுபோக்கு போகுது. ஓகே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஓகே. அடுத்து என்னமா? நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடணும். இப்போ மீன் எவ்வளோ நேரம் சுமாராக வேக வச்சிருக்கீங்க? ஒரு 2-3 மினிட்ஸ். 2-3 சீக்கிரம் வெந்துடும். ஓகே. குக்கரில் வேக வச்சிருமா? இல்லை, சும்மா தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அந்த மீன் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி, லைட்டாக கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு உதிர்த்துக்கணும். தோல் உரிச்சிட்டு அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு உதிர்த்துக்கணும். ஓகே ஓகே. தண்ணி இல்லாமல். இப்போ ஃப்ரை ஆகிட்டு மீன் எடுத்து போடணும். மீன் எடுத்து போடலாமா? போடலாம். கரண்டி எடுத்துக்கோ. இப்போ லைட்டா உப்பு போடணும், ஏன்னா இதுல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். சரி சரி. அதனால லைட்டா போதுமா? இல்ல இல்ல கொஞ்சம் ரொம்ப இன்னும் போடுங்க. இன்னும் வேலை இருக்கா இதுல? இதுல வந்து இன்னும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னே தேங்காய் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டு. அப்போ இது நல்லா இன்னும் வேகணும். வெந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரையாக இதாக வர மாதிரியே பொடி மாசு மாதிரியே நல்லா இதாக இருக்கணும். முட்டை பொடி மாசு நம்ம அதே மாதிரி இருக்கணும். ஓகேங்க.
ரெடி ஆயிடுச்சு. சரி. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும். ஓகே. மிளகுத்தூள் போட்டு அப்புறமா சாப்பிட வேண்டியதுதான். சரி, ஓகே. சரிம்மா, இப்போ வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு பற்றி சொன்னீங்க, குழந்தைய பாதுகிறது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது இல்லாமல் பாட்டெலாம் பாடுவீங்களா? பாட்டெல்லாம் எங்கே வெளியிலலாம் போவீங்களா? சுற்றி பார்ப்பீங்களா? எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? சர்ச்சுக்கெல்லாம் போவோம். சரி. அப்புறம் வெளியில் ஷாப்பிங்லாம் நான் தான் போவேன். நீங்கள் தான் போவீங்க? நான் தான் போவேன். சரி. அப்புறம் பெரம்பூர் எதுக்கு ஸ்பெஷலு? பெரம்பூர் வந்து ஆமாம், ரயில் பெட்டி தொழிற்சாலை. சரி, அது இல்லாமல் வேறு என்னென்ன இங்கே இருக்குது? ஃபேமஸான விஷயங்கள், யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எதுவும் இருக்கா? உங்கள் வீடு இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல? சர்ச் இருக்கு. சரி. பெரிய சர்ச்சு இருக்கு பெரம்பூர்ல. சரி, அவ்வளோதான். இப்போ பூங்கா திறந்துருக்காங்க, பெரிய பூங்கா. அதுக்கெல்லாம் போவீங்க? போவோம். சரி, ஓகே. அதாவது இப்போ நிறைய விஷயங்கள் சமையல் பற்றி கற்று வச்சிருக்கீங்க. சுறா போட்டு சாப்பிட்டா என்னென்ன நல்லான்னு சொன்னீங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு? மீன் வறுக்கும்போது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றி கொஞ்சம் சோம்பு, மிளகு, சீரகம் அதை தூள் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த ஸ்மெல்லெல்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கலந்துருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும். லெமனும் புழிஞ்சு ஊற்றிருக்கோமா நல்லாயிருக்கும். அதாவது மீனை வச்சு ஒரு டிஷ் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்றதையும் அப்படி படப்படன்னு அப்படியே கடகடன்னு ஒப்பிச்சிட்டாங்க. சூப்பர். இப்போ அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது என்னம்மா? தேங்காய். போதுமா? போதும். தேங்காய் போட்டு நல்லா சுட வைக்கணுமா இல்லை சும்மா லைட்டாக தேங்காய்? சும்மா கொஞ்சம் நேரம் தான் தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூள் போடுங்க. உள்ள போடலாமா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். அவ்வளோதானா? அவ்வளோதான். எல்லாம் முடிச்சாச்சு? எல்லாம் முடிச்சு. சாப்பிட வேண்டிய வேலை மட்டும் தான். சாப்பிட வேண்டிய வேலை தான். சரி, ஓகே. ஆஃப் பண்ணிக்கோங்க. லெமன் கார்னிஷிங்கா இல்லை புளிஞ்சு விடணுமா? இல்லை, இது தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே புளிஞ்சு ஊற்றி புளிஞ்சு ஊற்றி சாப்பிடலாம். நாங்கள் கொடுங்க. போதும். அந்த கொத்தமல்லி தூணுமா? சரி, போதுமா? போதும். சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நன்றி. நன்றி. சுறா புட்டு எப்படி செய்யறதுன்றதை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். சுறா புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கிற பூண்டு, சோம்பை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனோடனே தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளையை அதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு உதுத்து வச்சுருக்க சுறா மீனை இதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறி 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் மிளகு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சூப்பரான சுறா புட்டு ரெடி.